உபாகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 19, 22 வசனங்களை வாசிப்போம். இன்றைக்கு இந்த வாசனங்களை நாம் தியானிப்போம். உபாகமம் 30, 19, 20. நாம் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியும் என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கொடுத்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர். இங்க என்ன சொல்றதுன்னு சொன்னால், நான் உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் ரெண்டு முன்னாடி வச்சிருக்கேன். ஆதாமுக்கு முன்னாடி என்ன இருந்தது? ஆதாமுக்கு முன்னாடி ரெண்டு விதமான விருட்சம் இருந்தது. ஒன்று ஜீவ விருட்சம், இன்னொன்று நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். ஆதாமுக்கு என்ன வச்சோம் அதே மாதிரி நமக்கு வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நமக்கும் அவனுக்கு வித்தியாசமே இல்லை. ஆதாமுக்கு வைக்கப்படும் போது ஆதாமுக்கு எப்படிப்பட்டதான ஒரு தன்மை இருந்ததுன்னா, தேவனுடைய தன்மையே, தேவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறாரோ அப்படிப்பட்டதான தன்மையே ஆதாமுக்கு இருந்தது. அப்புறம் தான் பாவத்தில் விழுந்துட்டான். பாவத்தில் விழாமல் இருந்த காலத்திலே அவன் தேவனை போல இருந்தான், தேவனை போல சிந்திக்கிறவனாக இருந்தான், தேவனை போல தெரிந்து கொள்ளக்கூடிய மனிதனாக இருந்தான். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் ஏன் ஆதாமுக்கு முன்னாடி ரெண்டு விருட்சத்தை வச்சுட்டு இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தில் பங்கடையாத, கழிய புசிக்காத, புசிக்கும் நாளுக்கு நீ சாகவே சாவாயின்னு சொன்னார்ல. ஆனால் ஜீவ விருட்சத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. கவனிச்சிங்களா? ஜீவ விருட்சத்தை பற்றி ஒன்றுமே சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, ஜீவன் உள்ளவர்களுக்கு ஜீவ விருட்சம் வித்தியாசமாக தெரியுமே. ஆனால் ஜீவன் உள்ளவர்களுக்கும் ஜீவன் இல்லாதவர்களுக்கும் பிரச்சனை என்னன்னா, ஜீவனற்றவர்கள் மேல்தான் நாட்டமே ஜாஸ்தி. இந்த உலகத்தில் மெய்யான கர்த்தரை தேடுகிற கூட்டத்தை விட தங்கள் மனதுக்கு பிடித்ததை தேடுகிற கூட்டம் தான் ஜாஸ்தி. ஏன் இப்படி? ஏன்னா மக்கள் எப்போதும் ஒன்றினால் ஈர்க்கப்படுகிறார்கள், ஒன்றை தேடுகிறார்கள். அவர்கள் உண்மையிலே மனிதன் கடவுள் இல்லாமல் வாழும்படி மனிதன் உண்டாக்கப்படலாம். எப்படி? கடவுள் இல்லாமல் வாழும்படி மனிதன் உண்டாக்கப்படவே இல்லை. ஏன்னா மனிதனை கடவுள் தனக்காகத்தான் உண்டாக்குனார். அப்போ அவர் என்ன, இப்போ மெய் தேவனை விட்டுட்டாங்க, இப்போ தேவனை தேடும்போது அவளுக்கு கண்டுபிடிக்க முடியல, இதுதான் தேவன். அதனால் தனக்கு மனசுக்கு பிடிச்ச விதத்துல நிறைய தெய்வங்களை உண்டு பண்ணி தெய்வமாக ஆராதிக்கிறான். ஆக நீங்க பார்க்குற இத்தனை கோடிகள் தேவர்களை பார்க்கும் போதும் தெய்வங்களை பார்க்கும் ஒன்று புரிந்து கொள்ளணும், மனிதன் கடவுளை தேடிக்கொண்டிருக்கிறான். யார் மெய்யான தேவன் தெரியுதோ தெரியலையோ, மெய்யான தேவன் நான் வணங்குகிறதோ தான் என்று தேடிக்கொண்டே இருக்கிறேன். சசனம் அவனுக்கு திருப்தி ஆகிறது இல்லை. அதனால தான் பார்த்தோம், ஒரு நாளைக்கு இங்கே, ஒரு நாளைக்கு அங்கே, இன்னொரு நாளைக்கு எங்கேயோ அந்த ஊருக்கு, இந்தியாவுடைய கடைசி வெளிநாடுகளுக்கு கூட தேடி போய் கடவுளை போய் தேட பண்ணி போகிறாங்க. எதுக்கு? தான் தேடுகிற இந்த கடவுள் இடத்துல திருப்தி இல்லைன்னு அநேக கடவுள்களை தேடுகிறான். அதனால தான் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆயிரம் கோடி கடவுள்களை உண்டாக்கி வைத்திருக்கிறாங்க. அப்போ இத்தனை இது ஏன் தேடணும்? கடவுள் மேல் மனிதனுக்கு இருக்கிற ஆசை, வாஞ்சை. ஏன்னா கடவுள் இல்லாமல் அவனால் வாழ முடியாது. ஏன்னா கடவுள் அவனை போல உண்டாக்கிட்டார். கடவுள் மனிதனை தன்னை போல உண்டாக்கிட்டார். இப்ப கடவுள் இல்லாமல் வாழும்படி உண்டாக்கப்படாத மனிதன் தனக்கு எப்படியாவது ஒரு கடவுளை தேடும், மெய் தேவனை அறியணும், இல்லை தனக்கு ஒரு கடவுள் உண்டாக்கணும். இந்த கடவுளை தேடி தேடி முடியல அப்படிங்கும் போது கடவுளை இல்லைன்ட்டு போயிடறாங்க. அது ஒரு கூட்டம் ஏத்திஸ்டா போயிடறாங்க. ஆனா இங்க தேவன் என்ன சொல்றாரு? மனிதனை தன்னுடைய சாயல்படி தன்னுடைய ரூபத்தின்படி உண்டாக்கிட்டார், அவன் மாதிரியே உண்டாக்கிட்டார். அப்படின்னா கடவுள் எப்படி இயங்குகிறார் அப்படிதான் மனுஷன் இயங்க முடியும். நல்லா கவனிக்கணும். முக்கியமா ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லிட்டு இருக்கிறார். கடவுள் எப்படி இயங்குகிறார்? அவர் சொல்லிதான் எல்லாத்தையும் படைத்தார். ரைட்டா? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்றால் வெளிச்சம் உண்டாயிற்று. இறையாதை அமைதியார் என்றால் இறைச்சலும் அமைதியானது, புயல் எல்லாம் அடங்கி போச்சு. இவரை விட்டு விலகி போவாயான்னு சொன்னார். பிசாசு விலகி போயிடுச்சு. இந்த தண்ணீரை குடங்கள்ல வாருங்கள் அப்படின்னு சொன்னாரு. கச்சாடியில வார்த்தாங்க. இப்போ மோண்டு பரிமாறுகிறாங்க, போய் பரிமாறினாங்க, திராட்சரசமா மாறிடுச்சு. கர்த்தர் எப்படி செய்யறாருன்னா சொல்லி தான் செய்யறாரு. மனுஷன் எப்படிப்பட்டவனா தான் இருக்கிறான்னா, அதை அவர் வார்த்தையின்படியே சொல்லுகிற
விசுவாசித்து சொல்லும்படியாகத்தான் மனுஷன் உண்டாக்கியிருக்கான். அப்ப கடவுள் வேற மாதிரி இயங்குவாரு, நம்ம வேற மாதிரி இயங்க முடியாது. அந்த இயக்கங்கள் ரொம்ப நல்லாவும் இருக்காது. அப்போ இங்க கர்த்தர் என்ன அட்வைஸ் பண்ணாருன்னா, நான் உனக்கு முன்னாடி ஆசீர்வாதத்தை வச்சிருக்கேன், ஜீவனை வச்சிருக்கிறேன். இன்னும் முன்னாடி போய் பாத்தீங்கன்னா, நான் ஜீவனையும் மரணத்தை, லைஃபா டெத்தா. லைஃபா டெத்தாங்கிறது கடவுள் கையிலங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பொழைக்கணுமா சாகணுமா கடவுள் தான் முடிவு பண்ண. இல்லை, பொழைக்கணுமா சாகணுமா முடிவு பண்ண வேண்டியது நீங்க தான் முடிவு பண்ணணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், இப்பயே செத்து நான் பரலோகத்துக்கு போயிட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷம், பரலோகத்துல போய் கடவுளோட நிம்மதியா இருப்பேன். ஆனா நான் உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்னும் நிறைய உங்களை பிரசங்கிப்பேன், இன்னும் நிறைய உங்களை போதிப்பேன், இன்னும் நிறைய உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையை வளர்க்கறதுக்கு எனக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன் பிரயோஜனம் என்னன்னா, இன்னைக்கு செத்து பரலோகத்துக்கு போறது. ஆனா உங்க பிரயோஜனம் நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்கிறது, உங்களை கர்த்தரோட நடத்தினா நீங்க அதிக பலன் கொடுப்பீங்க, கனி கொடுப்பீங்க. ஆகவே நான் உங்களுக்காக உயிரோடு இருக்கணும்னு முடிவு பண்றான். அதனாலதான் பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர், நல்ல கவனிங்க, எத்தனையோ சீசர்கள் இயேசுவோடு இருந்த எல்லா சீசர்களும் தலைகள் அறியப்பட்டாங்க, சிலுவில் அறியப்பட்டாங்க, தூக்கு போட்டு என்னென்னமோ விதத்தில் கொலை செய்யப்பட்டாங்க. ரைட்டுங்களா? இயேசுவை பின்பற்றின இயேசுவோடு இருந்த 12 சீசர்கள் ஒருத்தர் தூக்கு போட்டு செத்தது போக மற்றவங்க எல்லாரும் தங்களை எப்படி கொடுத்தாங்க? ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தாங்க. அவங்களை மாற்றேட் பண்ணாங்க. ரத்த சாட்சிகளை மறித்தார்கள். கரெக்டான தமிழ்ல சொல்லணும், ரத்த சாட்சிகளை மறித்தார்கள். யோவான் ஒருத்தர் மட்டும்தான் ஆயுள் தண்டனைக்கு கொண்டு போயிட்டு பத்மத்தீவுல விட்டாங்க. அங்க பத்மத்தீவுல கொண்டு போய் சாப்பிட்டு விட்டா அவனோட பரலோகத்தை பத்தி தரிசனங்கள் எல்லாம் எழுதி வச்சுட்டு போயிட்டான். நம்ம எப்பயுமே பாருங்க, நம்ம பாடுற ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய தேவனுடைய சித்தத்துக்காக வரும். யோவானுக்கு பரலோக தரிசனங்கள் எங்க கிடைச்சது? பத்மத்தீவுக்கு போனப்போ தான் கிடைச்சது. அவங்க என்ன இருந்தாங்க, நித்திய ஆயுள் தண்டனை இந்த தீவிலே கடந்து செத்து போன்னு விட்டாங்க. அந்த தீவுல இருந்து உலகம் முழுவதுக்கு ஒரு பெரிய செய்தியை சொல்ற அளவுக்கு இதுவரைக்கும் சீசர்களுக்கே காண முடியாத, சீசர்கள் பேசுறதை விளங்கிக் கொள்ள முடியாத மகிமையான ரகசியங்களை பத்மத்தீவுல கர்த்தர் வந்து யோவானுக்கு கொடுக்கிறார். இவர் ஒருத்தர் தான் அங்க வந்து விடப்பட்டார். அவர் செத்தார பொழைச்சாரம் கூட தெரியல. நல்லா கவனிக்கணும். பேதர் வந்து வசனங்கள்லாம் வாசிக்க நேரம், அதனால திரும்ப அந்த இடத்துக்கு போகல. ஆனால் நான் சுருக்கமா சொல்றேன். இயேசு வந்து பேதுருக்கிட்ட உயிரோடு இருந்ததுக்கு அப்புறம் வந்து பேதுரு என் மேல அன்பா இருக்காங்க கேட்கிறாரு. 3 தடவை கேட்கிறாரு. ஆமாண்டவரே எல்லாம் தெரியாண்டவர் சொன்னோன்னே ஆடுகளை மேய்ப்பாயாகன்றாரு. சரி கிளம்பலான்னு போனா, அல்ல தலைவரை நில்லும், இந்த யோவான் ஒருத்தருக்கு விஷயம் என்ன எனக்கு சொல்லிட்டு போங்க. அவன் என்ன நினைச்சான், நாம பண்ண அக்கிரம அநியாயத்துக்கு இவரை தெரியாதுன்னு சொன்னதுக்கு நம்மள நிச்சயமா பாஸ்டராக்க மாட்டார், சபைகளுக்கு தலைவனா மாற்ற மாட்டாரு. இப்ப கடைசியில் என்னடான்னா, நீதான் சபைக்கு தலைவன் சொல்லிட்டாரு. இந்த கல்லு மேல சபையை கட்டுவோம், பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ளாது அப்ப சொல்லிட்டாரு. அந்த வெளிப்பாட்டை பத்தி சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ பேதுருவை என் நாடுகளை மேய்ப்பாயாக மேய்ப்பனா மாத்தி விட்டு போயிட்டாரு. மற்றவங்களை பத்தி எல்லாம் சொல்லல, மற்றவங்களும் இருக்காங்க. ஆனா நீங்க நாடுகளை மேய்ப்பாயாக யாருக்கு தான் சொன்னாருன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தான், பேதுருக்கு தான் சொன்னாரு, மற்ற யாருக்கும் சொல்லல. அப்ப டவுட் அவனுக்கு. சரி, எப்பயுமே நெஞ்சிலே சாஞ்சிட்டு இருப்பானு ஒருத்தன், மார்பிலே சாய்ந்துட்டு இருப்பானே, அப்படியே பயங்கர க்ளோஸா இருப்பானே, ஏசு ரொம்ப க்ளோஸா இருப்பானே, அவன் நிலைமை என்ன ஆண்டவரேன்னு தெரிஞ்சுக்கணும் ஆசை, ஆர்வ கோளாறு. 2 தலைவரை என்ன தலைவன் ஆக்கிட்டீங்க, பாஸ்ட் ஆக்கிட்டீங்க, சந்தோஷம். இவனை பத்தி என்ன கதை அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு சொன்னாரு, நான் வர்ற வரைக்கும் அவன் உயிரோடு இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? எப்படி என்ன சொல்ல வர்றாங்க? உன் வேலையை நீ பாரு, அவன் வேலையை நான் பார்த்துக்கிறேன். அடுத்த என்ன பண்றான்னு ரொம்ப ஆலோசிக்காத. அவன் கடவுள். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த விசுவாசி சரியில்லை. நீங்க மற்றவங்களையும் மெசர் பண்றீங்க, நம்மளை மெசர் பண்ணுவோங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு எனக்கு என்ன கனெக்ஷனு, நான் எப்படி விளையாடுறேன் பாருங்க. ரொம்ப எளிமையா சொல்றேன், நான் சாப்பாடு ஏன் வயிறு நான். அப்ப என்ன நான் கம்பேர் பண்ணணுமே, எப்படி என்ன எங்க வச்சு கம்பேர் பண்றது? யாரோட கம்பேர் பண்ணலாம்? உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்தவங்களோட கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்கள விட நான் ரொம்ப கம்மிங்க, அவங்கள மாதிரி நான் கிடையாது, தாழ்வு மனப்பான்மை வரும். உங்களை விட தாழ்வு இருக்கக்கூடிய கம்பேர் பண்ணீங்கன்னா அவங்கள மாதிரி நான் கிடையாது, நான் பெட்டர்ன்னு சொல்லுவீங்க. ரெண்டுமே தப்பு.
எங்கதான் கம்பேர் பண்ண? உங்களையும் இயேசுவை கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணணும்னா உங்களையும் சக விசுவாசிகளை, உங்களையும் சக குடும்பத்தில் இருக்கிற சகோதர சகோதரிகளை, பெற்றோர்களை, சக உறவுகளை இல்லை ஊழியக்காரங்களை கூட கிடையாது. நீங்கள் யாரோட தான் உங்களை கம்பேர் பண்ணணும்னா இயேசுவோட தான் உங்களை கம்பேர் பண்ணணும். இயேசு நியமித்த ஸ்டாண்டர்டில் நான் வாழ்கிறேனா அப்படின்னு இயேசுவோட தான் நீங்கள் பொறுப்பி பார்க்கணுமே ஒழிய மற்றதை பண்ண முடியாது. இங்கே இயேசுடைய ஸ்டேட்மெண்ட், தேவனுடைய இயேசு வந்து நான் இருக்க வரைக்கும் இவன் இருந்தா உனக்கு என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஓ வேலையை நீ பாரு, உனக்கு கொடுத்த வேலையை மட்டும் நீயே, மற்றவங்களை பற்றி நீ கவலைப்படாது. அப்ப கர்த்தர் அவனை பத்மூத்தில் எடுத்து போய் பெரிய ரகசியங்களை அவனுக்கு கொடுத்தார். ஒருவேளை அந்த நேரத்தில் யோவான் எப்படி ஃபீல் பண்ணிக்கிறான்? என்னையா கூடயே இருந்தோம், செத்த கூட எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க, அவர் சாப்பிட கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அவர் இதோ தாயின்னு சொல்ற இடத்துல கூட நான் போய் சிலுவை பக்கத்தில் நின்றுருந்தேனே, எல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்கல்ல, எல்லாம் விட்டுட்டு ஓடினப்பையும் நான் போய் இயேசுவின் பாதத்தில் நின்றுருந்தேனே சிலுவைக்குல. அவர் என்கிட்ட சிலுவையிலிருந்து பேசினாரு, இதோ உன் தாயின் பேசினாரு, இதோ உன் மகன் பேசினாரு, அந்த இடத்து வரைக்கும் நான் நின்றுருந்தேனே. ஆனா என்னை விட்டுட்டு யாரை பாஸ்டர் ஆக்கிட்டாரு? பேருவை பாஸ்டர் ஆக்கிட்டாரு. இதெல்லாம் இயேசுப்பாவுக்கு அநியாயம் இல்லையா அப்படின்னு போர்படியெல்லாம் தூக்கணும். அவனுக்கு தெரியும் இயேசுடைய இருதயம். இயேசுவோட யாரும் கரெக்டாக கனெக்ட் ஆகிட்டாங்களோ அவருடைய இருதயம் நமக்கு நல்லா தெரியும். ஒருவேளை இன்னைக்கு உங்களை விட யாராவது ஒரு பெட்டர் பொசிஷனிங் போனாங்கன்னா அவங்கள பார்த்து பொறாமப்பட வேண்டியது கிடையாது. ஏன்னா உங்களுக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது அவரிடத்தில் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் நடக்கிறது. அவர்கள் மேல அன்பு வச்சிருக்கவங்களுக்கு மாத்தி மாத்தெல்லாம் பண்ண மாட்டார். ரொம்ப பெஸ்ட் விஷயத்த பத்முத்தியில போட்டாரு. ஆனா பத்முத்தியில அவனோட உறவாடிக்கிட்டு இருந்தான். அங்கிருந்து பெரிய பெரிய வெளிப்பாடுகள் பெற்றான். இன்னைக்கு வெளிப்படுத்துற விசேஷம் தோண்டி ஆராயப்பட வேண்டிய பெரிய அதிசயமான விஷயம். ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெளிப்படுத்துற விசேஷத்தை தான் ரொம்ப தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. உண்மையிலே சொல்றேன், வெளிப்படுத்துற விசேஷத்தை தனியா வந்து நம்ம ரியல் பிப்ளிக்கல் டேர்ம்ல பேசணும், போதிக்கணும்னு இருக்கிறேன். ஆக டைமை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். மிட் வீக்ல இல்லை மாலை ஆராதனையில் அது மிட் வீக்கில் வாரத்தின் இடையில ஒரு சர்வீஸ் மாதிரி நடத்தி இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை மட்டும் நம்ம தெளிவாக போதிக்கணும்னு இருக்கிறேன். ஏன்னா என்ன ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்கன்னா இயேசு வரும்போது எல்லாரும் அக்கினி கத்தக வெளியில கடையில் போட்டுருவாரு விசுவாசிகள் எல்லாம் அப்படின்லாம் சொல்லி வச்சுட்டாங்க. அதனால என்ன எல்லா விசுவாசிகளுக்கும் போவோமா போக மாட்டோம், உள்ளேயா வெளியவா, பரலோகமா நரகமா, இந்த கேள்வி உள்ள போயிட்டே இருக்கு. அது நீ போறியா, நீ இதை பண்ணிட்டியா, உன்னை நரகத்தை தூக்கி போட்டுருவோம். இப்படியே பயந்து 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 அதே மாதிரி ஊழியக்காரங்க அதே மாதிரி சொல்றாங்க, நீ எல்லாம் பரலோகத்துக்கு போய் சொல்லிடுறாங்களா, இன்னும் அடியில் வடி வைத்த புயலே கரைக்குது, போவோமா போக மாட்டோமா. இதெல்லாம் தெளிவா மக்களுக்கு சொல்லப்படணும், சத்தியம் வந்து புரியணும். வெளிப்படுத்தின விசேஷத்துல ரொம்ப விசேஷமான விஷயம் என்னன்னா அது சொல்லப்பட்டது நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு அப்புறம், அதான் சபையாகிய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் வர விஷயம் வருது. அங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதெல்லாம் எனக்கு தான் நினைச்சுக்கிட்டு ஒரே குழப்பத்திலையும் பயத்திலையும் திகில் இருக்கிறாங்க. ரொம்ப எளிமையா சொல்லுவாங்க, இயேசு ரொம்ப அருமையா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால சத்தியத்தை நம்ம எளிமையா புரிஞ்சுக்கணும். யோவான் 3வது அதிகாரத்தை வாசிக்கணும், ஈஸியா புரிஞ்சுக்கணும். யோவான் 3வது அதிகாரத்தை வாசிச்சா இயேசு வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன், போவாங்க அது ஒரு வசனத்தை வாக்குவோம். அப்பதான் சில சமயம் நமக்கு இருக்க தேவையில்லாத பயங்கள்லாம் போயிடும். எல்லாமே நாம தான், எல்லாமே நான் சொல்றதா நான் செய்யறதா அப்படின்னு தான் இருப்பாங்க. அதெல்லாம் கிடையாது. 13 வசனத்தை வாசிப்போம். 3:13 யோவான் 3:13 பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். தேவன் தம்முடைய ஒரே பரம குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, திரும்ப சேர்த்து சொல்ல வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பரம குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தவழி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இந்த வசனம் கிறிஸ்டியானிட்டியில ஹையஸ்ட் வசனம் சொல்லுவாங்க. பின்னாடி வாசிங்க,
உலகத்தை ஆக்கினுக்குள்ளாக தீர்க்கபடி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல். இயேசு வந்தது உங்களை எல்லாம் கொள்றதுக்கு கிடையாது, உங்களை எல்லாம் நியாயம் தீர்த்து நேரம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு கிடையாது. என்ன சொல்றாருன்னா, அவரால் உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அவரை அனுப்பினார். இன்னும் ரொம்ப அதிகமா எல்லாம் கேக்கெல்லாம் ரெடி பண்ணக்கப்புறம் மேலே பண்ணுவாங்க, டிசைன் பண்ணுவாங்க. ஒரு ஐஸ்கிரீம் செரி பழமெல்லாம் வைப்பாங்களா, அந்த மாதிரி வைக்கிறான்னு சொன்னாங்க. 18ஆம் சொன்னாங்க, அவரை விசுவாசிக்கிறவன், எல்லாம் சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவன், சத்தமா சொல்லுங்க, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பரமகுமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால், விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கினைக்குள்ளாக ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று. பரலோகத்தில் போய் ஜட்ஜ்மெண்ட் கிடையாது, பூலோகத்துல ஜட்ஜ்மெண்ட். என்ன சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாது. அப்படின்னா அவரை விசுவாசிக்கிறவர்கள் பரலோகத்துல, நீ பரலோகமா உள்ளேயா வெளியே தீர்மானம் கிடையாது. உலகத்துல உங்களுக்கு நல்லா தெரியும், இயேசுவை உள்ளத்துல இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை ஆராதிக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இன்றைக்கே வாழ்கிறீர்கள், பரலோகத்திலே போய் அவரோடு வாழ்ந்தீர்கள். அவர் வந்தது உங்களை எல்லாம் குற்றவாளியை தீர்ப்பதற்கல்ல, உங்களை எல்லாம் குற்றவாளியை தீர்க்கிறதுக்காக இயேசுவை உலகத்தில் தேவன் அனுப்பல. உங்க பாவங்களை எல்லாம் அவர் மேல் வைத்து உங்களுக்கு வர வேண்டிய தண்டனை அவர் மேல் நிறைவேற்றிட்டு உங்களை நீதிமான்கள் டிக்ளேர் பண்ணி விடுறதுக்காக. இப்ப நீங்க எல்லாம் இன்னைக்கு எல்லாம் யாரு தெரியுங்களா, நீங்கன்னு சொல்லும் போது உங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இயேசுவை அறியாத மக்களும் யாருன்னு தேவன் எப்படி டிக்ளேர் பண்ணிக்கிறாங்க, நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் பரலோகம் டிக்ளேர் பண்ணிருச்சு. அப்ப எப்ப அவங்க நீதிமான்களா மாறுறாங்க அப்படின்னு கேட்டா, தேவனுடைய செயல் முடிஞ்சு போச்சு. ஒரு செயல் தேவனுடைய செயல். என்ன செயல்? அவருடைய குமாரனை நம்முடைய இடத்தில் வைத்து பலியிடுவது. பலியிட்டாரா? ரட்சிப்பு நடந்துச்சா? இப்ப எல்லாரையும் மீட்டுக் கொண்டாரா? நல்லவர்கள் தீவர்கள் யாருமே வித்தியாசம் இல்லை, எல்லாருக்காக முழு உலகத்தின் பாவம் இயேசுக்குள் வைக்கப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து உலக ரட்சகராக உலகத்தில் வந்தார். சொல்லுங்க, எப்படி வந்தாரு? உலக ரட்சகர். அப்படின்னா கிறிஸ்துவர்களுக்கு ரட்சகர் இல்ல, உலக ரட்சகராக வந்தார். இப்ப எல்லாருடைய பாவங்களும் இயேசு மேல வைக்கப்பட்டு மீட்பு ஏற்படுத்திட்டாரு. இப்ப இயேசு தேவனுடைய சைடுல ஒரு காய் நகர்த்திட்டார். செஸ் கேம் பார்த்துருக்கீங்களா? செஸ் கேம் பார்த்துருக்கீங்களா? ஒரு ஆள் ஒரு காய் நகர்த்தணும், அடுத்த ஆள் ஒரு காய் நகர்த்தணும். ஒரே ஆளுக்கு 2 வாய்ப்பெல்லாம் கிடையாது. அது மாதிரி கரெக்டா நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும், அவர் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாரு. என்ன ஸ்டெப் எடுத்து வச்சிட்டாரு? உங்களுக்காக என் குமாரன் பலியா கொடுத்துட்டு உங்களை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நீ இன்னைக்கு வந்தா என்னுடைய வாசகத்துல பங்கடைய முடியும்னு இன்வைட் பண்ற. இன்வைட் பண்ண நம்ம என்ன பண்றோம்? அந்த இன்விடேஷனை அக்செப்ட் பண்ணி தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். அதான் சொல்றாரு 16ஆம் வசனத்துல, தேவன் தம்முடைய ஒரே பாராளை குமாரனை விசுவாசிக்கும் எவனோ அவன் கெட்டு போகாமல். கெட்டு போகிறதுனா நம்ம தமிழ்ல கொஞ்சம் லைட்டா சொல்லிட்டாங்க. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா அழிந்து போகாமல், பெரிஷ். பெரிஷ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இயேசுவை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல்னா அழியாமல் அல்லது செத்து விடாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்ததில்லை இவ்வளவாய் உலகத்தில். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு அழிவு இல்லை. அதைத்தான் சொல்றாரு, அழிவு கிடையாது. முதல்ல இயேசுவை விசுவாசி அவரை ஏற்றுக்கொண்டவனுக்கு அழிவு கிடையாது. அதே மாதிரி 18ஆம் வசனம் வந்து அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பும் கண்டமினேஷன் கிடையாது. அங்க போய் ஜட்ஜ்மெண்ட்ல போய் நிக்கிறது இல்லை. என்ன அநியாயமா அபத்தமா இருக்குதுன்னு கேட்பாங்க. சத்தியம் சத்தியமா சொல்லப்படும், அவ்வளவுதான். ஏசு அப்படிதான் சொல்றாரு. இது வந்து எப்ப சொல்றாரு? இயேசு சிலுவையெல்லாம் மரிக்கிறதுக்கு முன்னாடி பரலோகத்திலிருந்து இறங்குனது நான் தான், பரலோகத்துக்கு ஏறுறது நான் தான், எனக்கு ஈடா யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவர் தான் சொல்றாரு. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன், என்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு கிடையாது. அப்படின்னா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகமா நரகமாங்கிற கேள்விக்கு செகண்ட் ஒப்பீனியனுக்கு இடமே கிடையாது. இயேசுவை விசுவாசித்திருக்கீங்களா? உண்மையா உங்களை அர்ப்பணித்திருக்கீங்களா? அவர் உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுப்பார், ரிவார்டை கொடுப்பார். ஆனா விசுவாசிகளுக்கு பரலோகத்தை கொடுப்பார். பலனா பரலோகமான்னு கேட்டீங்கன்னா விசுவாசிக்கிறவனுக்கு பரலோகம், விசுவாசத்தின் கிரியைக்காரனுக்கு பலன். ரெண்டு புரிஞ்சுதுங்களா? பலன் வேற,
பரலோகம் வேற. பரலோகம் இயேசுவை விசுவாசித்து உள்ளத்தை ஏற்றுக்கொண்டவன் ஏற்கனவே பரலோக குடிமக்களா மாறிட்டான், தேவனுடைய பிள்ளையா மாறியாச்சு. தேவனுடைய பிள்ளை எங்க வாழ்வாங்க? தேவனோடு தான் வாழ்வாங்க. அப்ப தேவனோடு வாழ வேண்டியவர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். எதுக்கு பூமியில? தேவன் யார் என்று உங்கள் மூலமாய்த்தான் உங்களை சுற்றி இருக்க மக்கள் பார்க்க முடியும், ரட்சகரை அறிவிக்க முடியும். அதனாலதான் உங்களை தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படியும் இந்த பூமியில உண்டாக்கி பூமியில வச்சுட்டு போனார், பரலோகத்துக்கு கூட்டு போயில. திரும்பவும் இயேசு 1000 வருட அரசாட்சியை இந்த பூமியில தான் உண்டாக்க போறார், பரலோகத்துல கிடையாது. எத்தனை பேர் சொல்றது நடக்குது? 1000 வருட அரசாட்சி நடக்குது. அந்த 1000 வருட அரசாட்சியில் நாம் எல்லாரும் சேர்ந்து அவரோட ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்லுது. இயேசு அரசாட்சியை இந்த பூமியில தான் ஸ்தாபிக்க போறாரு. அதனால்தான் சிலுவையிலே இவர் யூதருடைய ராஜா அப்படின்னு எழுதி வச்சார். அது சும்மா கிடையாது, கர்த்தருடைய திட்டம். அதாவது ஒரு பகுதி வரைக்கும் பார்த்துட்டு ஒரு பகுதி மொத்தமா விட்டுறாங்க. மொத்தமா இந்த வெளிப்படுத்த விசேஷத்தையே கரைச்சு குடிச்சிட்டு சொல்லிட்டு நிறைய பழப்பு வச்சிருக்கிறாங்க. ஆனா சத்தியத்தின்படி போதிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதெல்லாம் சொல்லி தருவோம், கண்டிப்பா போதிப்போம். எல்லாரும் ஆர்வமா கலந்து கொடுங்க. நீங்க நிறைய தப்பா கேட்டு உள்ளத்தை ஃபுல்லா நிரப்பி வச்சிருப்பீங்க, எல்லாம் அன்ஃபோல்ட் ஆயிடும், சத்தியம் தெளிவாயிடும். நீங்க மற்றவங்களும் சொல்ல பயப்பட மாட்டீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, அவங்க சத்தியத்தை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. பைபிள் அதை சொல்றீங்க, இதை சொல்லுது. இங்க இந்த சபைக்குள்ள எப்பவுமே சொல்லுவேன், சபைக்குள்ள கால் வச்சிட்டீங்களா ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரங்க மாதிரி. இங்க விசுவாசிகளா இருக்குது இல்ல, விசுவாசிகளா மற்றவங்க ஊழியக்காரங்களா மறுரூபமாகி சத்தியத்தை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறவங்களா மாறிடணும். ஏன்னா நீங்க தெளிவானத்தால மற்றவங்க குழம்பி போயிருக்கிறாங்க, ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கிறாங்க. நீங்க தான் ஹெல்ப் பண்ணி ஆகணும். இப்ப இந்த விஷயத்தை இருக்கட்டும். இப்போ இயேசுடைய வாயிலிருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்துச்சு? நான் இருக்க வரைக்கும் நேரம் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு போயிட்டாரா? அப்ப தனக்கு முன்னாடி இருக்கிற இவனுடைய நிலைமை என்னன்னு கேட்கறத பத்தி நம்ம யோசிக்க வேண்டியது இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தில் நியமத்துல கரெக்டா ஓடணும், நம்ம ஓட்டத்துல கரெக்டா ஓடணும். இப்ப இயேசு தேவன்கிட்ட வருவோம். தேவன் உபாகமம் 30:19 நான் உனக்கு முன்பாக என்ன வச்சிருக்கேன்? ஜீவனை மரணத்தையும் ஜீவனை வச்சிருக்கேன். நீ என்ன பண்ணணும்? ஜீவனை தெரிந்து கொள்ளணும். நல்லா பார்த்தீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் உள்ளடக்கி இருக்கு. அது எல்லாத்துலயுமே சத்தியம் பொதிந்து கிடக்கு. அதனால சத்தியத்தை நம்ம அறிகிறோம், அப்பதான் சத்தியம் நம்மள விடுதலையாக்க முடியும். நிறைய சமயத்தில் நம்ம சத்தியத்தின் இடத்துக்கு வரும்போது நிறைய கேள்விகளோடு இருக்கிறோம். 19 வசனம் சொல்றது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும். எல்லாம் கவனிங்க, ரெண்டத்தை முன்னாடி வச்சிருக்கேன், ஜீவனை வச்சிருக்கேன், மரணத்தை வச்சிருக்கேன், ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன், சாபத்தை வச்சிருக்கேன். உனக்கு முன்னாடி என்னெல்லாம் இருக்கு? மரணம் இருக்கு, சாபம் இருக்கு, ஜீவன் இருக்கு, ஆசீர்வாதம் இருக்கு. என்னோடையும் சொல்றேன், ஒன்றாம் வசனம் பாருங்க. நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும். என்ன சொல்றாரு? ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம். உண்மை வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்ட எல்லா செயலும் போயிருக்கும் போது நீ உன் நிறுத்தத்தை சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தனத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவும் அவருக்கு சத்தத்துக்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களுக்கும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்வார். சிதறி போய் எங்க கடந்தாலும் சரி, உங்க அடையாளத்தை இழந்து போயிருந்தாலும் சரி, ஒன்றுமே இல்லாமல் போயிருந்தாலும் சரி, கர்த்தர் எல்லாவற்றையும் திரும்ப உங்களுக்கு தருவான்னு சொல்றாரு. அல்லேலூயா. இங்க ரொம்ப அருமையா சொல்லி வச்சிருக்கிறார். உனக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்குது. ஆசீர்வாதம், சாபம், நன்மை, தீமைங்கிறது கர்த்தர் நம்ம முன்னாடி தான் வச்சிருக்கிறாரு. இப்ப நாம தான் தெரிந்து கொள்ளணும். நன்மை தீமை அறியத்தக்க விஷயத்துல பங்கடையாத நன்மையை தெரிந்து கொள்ளணும் சொல்ற மாதிரி மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. மரணத்தை தெரிந்து கொள்ளாத என்ன தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள்ளணும் சொல்றாரு. அப்ப ஜீவனை தெரிந்து கொள்ளணும். சொல்லுங்க, என்ன தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை. சூஸ் லைஃப். ஜீவனை தெரிந்து கொண்டால்தான் ஜீவனோடு வாழ முடியும். இல்லைன்னா மரணத்தை தெரிந்து கொண்டால் இப்ப ரொம்ப இன்டர்லிங்க்டு அல்லது இன்டர்லாக்டும்பாங்கல்ல,
ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து தான் இருக்கு. நீங்கள் எதை தெரிஞ்செடுத்தீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை. திரும்ப சொல்கிறேன், ஏதோ என் வாழ்க்கையில் நடக்குது, ஏன் நடக்குதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு நடக்குதெல்லாம் கெட்டது நடக்குது, ஏதோ நடக்குதெல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டீங்கன்னா உங்களை விட பரிந்துரைக்கத்தக்க மக்கள் யாரும் கிடையாது. நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். என் வாழ்க்கையில் என்ன இருக்கணும், என் வாழ்க்கையில் என்ன இருக்கணும், யார் இருக்கணும், நீங்கள் தான் முடிவு பண்ணணும். எனக்கு தெரியலங்க, வேறு வழி இல்லை, ஏதோ வந்துருச்சு அதனால அதோட வாழை கற்றுக்கிறேன் அப்படின்னா இல்லை இல்லை. கர்த்தர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார், நீ ஜீவனை தெரிந்து கொள். சொல்லுங்க, ஜீவனை, மரணத்தை தெரிந்து கொள்ளக்கூடாது, ஜீவனை தெரிந்து கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவனை தெரிந்து கொள்ளணும்னா நித்திய ஜீவனை தெரிந்து கொண்டால் ஆசீர்வாதம் எது, சாபம் எதுன்னு நல்லா தெரியும். சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு ஆளை போய் பார்க்குறீங்க, அவங்கள சாப வார்த்தையாக சொல்ல உங்களுக்கு இன்வைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையை பார்த்து நீங்கள் ஆசீர்வாதமாக பேசி பாருங்களேன், இன்னும் அவங்களுக்கே சந்தோஷமாக இருக்கும். அடுத்தவங்க நீங்கள் எப்போ வருவீங்கன்னு கேட்பாங்க இல்லைங்களா? ஏன் அப்படி? ஆசீர்வாதமாக இருக்கவே மனிதனை ஆசீர்வதித்திருக்கிறார். அவனால் அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் வாழ முடியாது. அந்த ஆசீர்வாதத்துக்கு எதிராக யார் பேசினாலுமே ஆமாம் வரட்டும் ஏற்றுக்கொள்றதே கிடையாது. அந்த இடத்துக்கே அவங்க போக மாட்டாங்க. ஏன்னா மனிதன் அப்படித்தான் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். நான் என்ன சொல்றேன், உங்களை உண்டாக்கப்பட்டதுக்கு வித்தியாசமா நீங்க வாழவே கஷ்டம் இருக்குது, வேதனை இருக்குது, கண்ணீர் இருக்குது, கடன் இருக்குது, பலவீனங்கள் இருக்குது, நோய்கள் இருக்குது, பாதிச்சுட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒண்ணு நிச்சயம், நான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆசீர்வாதம் என்ன சொல்லப்பட்டது? இதுவரை பார்த்தோம்ல, கர்த்தரின் ஆசீர்வாதமே என்ன வரும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதோட வேதனை, ஆமா காசு வந்தா கெட்டு போயிடும் ஐயா அப்படின்னு உங்க கூட்டம் சொல்லும். காசு வந்தா நாம கெட்டு போறோம், நம்ம புத்தி தான் கெட்டு போகும். காசை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணும். காசு என்ன பண்ணுறோம், நம்ம இப்படி எளிமையாக சொல்லுவோமே, காசு கை நிறைய கிடைக்குதா, நல்லா சந்தோஷமாக யூஸ் பண்ணுங்க. நல்ல ட்ரெஸ்ஸை வாங்க, நகையை வாங்க, பொருளை வாங்க, நல்ல வீடை வாங்குங்க, வாசலை வாங்க, வீட்டை கட்டுங்க, இதெல்லாம் செய்யுங்க. காசை யூஸ் பண்ணணும். சொல்லுங்க, காசு எதுக்கு வருது? யூஸ் பண்ணுறதுக்கு வருது, ரைட்டா? ஆனால் கடவுளை யூஸ் பண்ணக்கூடாது. கடவுளை, ஆமாம், காசை யூஸ் பண்ணணும், கடவுளை யூஸ் பண்ணக்கூடாது. கடவுளை ஆராதிக்கணும். சொல்லுங்க, கடவுளை இயேசுவை ஆராதிக்கணும். ஆசீர்வாதம் கொடுக்குற எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அனுபவிக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவர் ஆராதிக்கிறது மிஸ் பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிறேன், உலகத்தின் எந்த கடையாந்தரத்தில் போக வேண்டிய நிர்பந்தமான நிலைமை இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமைன்னா நம்ம ஆராதிக்கிறவங்களா இருக்கணும். அதை காம்ப்ரமைஸே பண்ணக்கூடாது. இந்த வருஷம் வாக்கு தத்துவம் மட்டும் கிடையாது, வாக்கு தத்துவத்தோட தேவனை ஆராதிக்கிறதை இணைச்சு விட்டார். நான் உங்களை கண்ணோக்கமாக இருக்கேன். எதுக்கு? நீ நான் சொன்னபடி கரெக்டாக செய்யறியா, நான் சொல்கிற வார்த்தை கரெக்டாக ஃபீல் பண்ணுறியா, கீழ்படுகிறியா, அதன்படி தான் செய்யறியா? ஆமாம், நீ கீழ்படிதான் செய்யறேன்னா அந்த வாக்கு தத்தம்லாம் உனக்கு தான் வச்சுக்கோ. இல்லைப்பா நானும் அதெல்லாம் பண்ண முடியாது, நாங்கள்லாம் வேற ரகம் அப்படின்னீங்கன்னா சாரிப்பா, இது அப்படித்தான், எங்கள் பரலோக ராஜ்யம் இப்படித்தான், எங்கள் ஓ வசதிக்காக மாற்றி மாற்றல இயக்க முடியாது. நீ விசுவாசித்தா அதெல்லாம் உனக்கு வரும். இப்போ கர்த்தர் விட்டாரு, நீங்கள் ஜீவனை தெரிந்து கொள்ளுங்கன்னு உடனே சொல்லிட்டாரு. அவர் செய்யல காயை நகர்த்திட்டாரா? இப்போ நீங்கள் காயை நகர்த்தணும். என்ன நகர்த்தணும்? நான் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன். சொல்லுங்க, ஜீவனை, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ளுகிறேன், நன்மை தெரிந்து கொள்ளுகிறேன். அப்ப சொல்லும் போது நான் சூஸ் பண்றேன். இந்த உலகம் வேணுமா ஆண்டவர் வேணுமானா ஆண்டவரை சூஸ் பண்ணணும் இல்லையா? அது கரெக்டாக சூஸ் பண்ணோம்ல. அதே மாதிரிதான் ஆண்டவரை தெரிந்தெடுத்தது மட்டும் இல்ல, ஆண்டவர் சொன்ன எல்லா வாக்குத்தத்தங்களும் உங்களோட வாழ்க்கையில படிக்கணும். அப்ப எதை சூஸ் பண்ணணும்? கண்ணில் பார்க்குற பிரச்சனைகளை அல்ல, காணாமல் இருந்தாலும் நீங்க விசுவாசத்தோட சொல்லணும், ஆண்டவர் இயேசு நாமத்தில் என் வாழ்க்கை அற்புதம் நடக்கணும், என் வீட்டில் குறைவுகள் நீங்கும், பலவீனங்கள் நீங்கும், என் வீடு கட்டப்படும், என் வீடு அழகுபடுத்தப்படும், என் பிள்ளைகள் போதிக்கப்பட்டிருப்பார்கள், என் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். இன்னைக்கு பார்க்கறதுக்கு எல்லாம் இது நடந்தாலும் என் வீட்டு மேல உடைய ஜீவனை பேசுகிற நாமத்தினால் தடைகள் உடையட்டும், சிறையிருப்புகள் மாறட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும், கர்த்தரை அறிகிற அறிவிய வீட்டுல பெருக்கெடுத்து ஓடட்டும். I am the deciding factor to decide what to be in my home. என் வீட்டில் என்ன இருக்கணும் நான் தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்களாம் டிசைட் பண்ணாலும் என் வீட்டில் இருக்கிறது இல்லை, நான் டிசைட் பண்ணுறதா என் வீட்டில் இருக்கணும். நான் என்ன டிசைட் பண்ணுறேன்? என் வீட்டில் ஜீவனை தெரிந்து கொள்ளுகிறேன், என் வீட்டில் சமாதானத்தை தெரிந்து கொள்கிறேன், என் வீட்டில் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்கிறேன், என் வீட்டில் ஐஸ்வர்யத்தை தெரிந்து கொள்கிறேன், என் வீட்டில் சந்தோஷத்தை தெரிந்து கொள்கிறேன், வியாதியை மறுக்கிறேன், சுகத்தை தெரிந்து கொள்கிறேன். ஆமென்.
நீங்க தெரிந்து கொண்டதான் உங்க வீட்டுல நடக்கும். அப்படித்தான் செய்யணும் கர்த்தர் ஆசைப்படுறாரு. நீங்க ஆசைப்படுறது எப்படி இருக்கணும்னா அவர் ஆசைப்படுற விதமாவே இருக்கணும். அவர் ஆசைப்படுற விதமாவே இருக்கு. அப்ப தெரிந்து கொள்றது யார் வேலை? எல்லாம் சொல்லுங்க, ஏன் வேலை? உங்க பிள்ளைகளோட வேலை. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. வாயை திறந்தாலே நாசமா போச்சு. நான் செஞ்ச எதுவுமே நடக்காதுங்க. அந்த வாயில வார்த்தை வரவே விசுவாசி வாயில வரக்கூடாது. அடுத்த வார்த்தை பார்ப்போம். டைம் ஆயிடுச்சு. கெட்ட வார்த்தைன்னு சொல்றோம்ல. கெட்ட வார்த்தை நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க? இந்த இங்கிலீஷ்ல பேசுறாங்க அந்த வார்த்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? கெட்டதான் பேசுறாங்கல்ல அந்த வார்த்தை நினைச்சிட்டு இருக்கீங்களா? அங்கேதான் தப்பு பண்றோம். கெட்ட வார்த்தை என்ன, அடுத்த வார்த்தை அதையும் கத்துக்குவோம். அதே மாதிரி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதம் தானா வராது. எப்படி வருங்கிறது அடுத்த வார்த்தை சும்மா எல்லாம் கிடையாது. நீங்க நினைக்கிறீங்க அது தானாய் வந்து ஒரே ஒரு நேரத்தில் தான் பலிக்கும். எப்படி பலிக்கும் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியாது இருந்தால், கர்த்தருடைய வார்த்தையே பேசிட்டு இருந்தா, இப்ப தானா வந்து அந்த வாழ்க்கையில பலிக்கும் உங்க மேல. அப்படின்னு அர்த்தம். வார்த்தைக்கு வாழ்க்கையில முதலிடம்னா ஆசீர்வாதத்துக்கு உங்களை விட வேற பெஸ்ட் இடத்தை கிடையவே கிடையாது. சொல்ல போனா ஆசீர்வாதம் உங்களை தேடி வந்து உங்களை நிரப்பும். வசம் எப்படிதான் சொல்றது? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் காசு பின்னாடி ஓடுறது இல்ல, காசு என்ன தேடி வரும். அப்படியே சொன்னாரு. நீங்க வந்து எனக்கு இயேசு சொல்றாரு மலை பிரசங்கத்துல போதிக்கும் போது, முதலாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி தேடினா ஒன்னும் உங்களுக்கு கிடைக்காது. கையேந்தி நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட எது கொடுக்கப்படும்? சாப்பிட்றத பத்தி கவலைப்படுறேன், சாப்பாடு கிடைக்கும். வஸ்திரத்தை பத்தி கவலைப்படுறேன், வஸ்திரம் உனக்கு கிடைக்கும். அவன் சொல்லும்போது எப்படி சொல்றான்? இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, இதெல்லாம் உனக்கு தேவை என்று பிதா இருந்திருக்கிறான். உனக்கு தேவை எது? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். அப்ப கடவுளை தேடினா அவரை தேடிட்டு நீங்க ரோட்ல திரிய போறதே கிடையாது, கையேந்தி நிக்க போறதே கிடையாது, நிக்க விட மாட்டார். ஏன்னா அந்த வாக்கு தத்தங்களுக்கு ஒரு வல்லம் இருக்கு. நீங்க ஒன்றும் இல்லை, ஒரு காந்தத்தை கையில தொங்க விட்டுட்டு, ஒரு காந்தத்தை தொங்க விட்டு இந்த ரோட்ல நடந்து பாருங்க. கொஞ்சம் தூரம் நடந்தீங்கன்னா எல்லா இரும்பு வந்து அடியில் ஒட்டிருக்கும். சில காந்தத்துக்கு ஒட்டுற மாதிரி மணல் இருக்கும் பார்த்தீங்களா, இரும்பு தன்மையோட துகள்களோட இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்து ஒட்டி இருக்கும். எப்படிங்க ஒட்டிச்சுன்னு கேட்டீங்கன்னா, காந்தத்தை தேடி அந்தந்த பொருள் ஒரு ஒட்டிக்கிற மாதிரி நீங்க காந்தம் மாதிரி வார்த்தையை வச்சு வாயை வச்சு பேசிட்டே இருந்தீங்கன்னா வாக்கு தத்தமெல்லாம் ஆசீர்வாதமா உங்களை வந்து ஒட்டிக்கிறோம். சொல்லுங்க, வாக்கு தத்தம் விசுவாசித்து வாக்கு தத்தமெல்லாம் பேசிட்டு இருந்தா ஆசீர்வாதம்லாம் என்ன வந்து சொல்லுங்க, என்ன வந்து ஒட்டிக்கும், என்ன வந்து பிடிச்சிக்கும். ஆமா, ஆண்டவர் வந்து சொல்றாரு, 28 வாசியம் சொல்றாரு, அப்பொழுது உனக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து படிக்கும். சாபத்தை விட்டா படிக்கும் நம்புறீங்கல்ல? நான் என்ன கேட்கிறேன், நாக்கில கருப்பா மச்சம் இருக்கு, இப்ப வாய் விட்டா நான் வாழ்க்கை நாசமா போகும்னு யோசிக்கிறீங்கல்ல? நான் என்ன கேட்கிறேன், நாக்கை படைத்தவர் அதை விட பெரியவர். அதை கருப்பா என் நாக்க பாரு, நான் சாபம் விட்டு உன் வாழ்க்கை விட நாசமா போயிடும், நீயும் குடும்பம் ஒண்ணுமெல்லாம் போயிருக்கீங்கன்னு சொல்லும் போது பரவாயில்ல, உன் நாக்கு நல்ல நாக்காக இருக்கட்டும், சாபம் கூட நாக்காக இருக்கட்டும், சாபத்தையும் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற தேவன் என் கூட இருக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், ஆகவே சாபம் என் வாழ்க்கையில் வந்து தங்காது. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் போது, ஆசீர்வாதத்தின் பிள்ளையா இருக்கும் போது சாபம் என் வாழ்க்கையில் பலிக்கவே பலிக்காது. ஆகவே நான் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்றேன். சாபம் விட்டாலும் நீ தாராளமா சாபம் விடுங்க, நான் ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பேன் அப்படி சொல்லி பாருங்க. அவங்க சொல்லும் போது அவங்க ஃபவுண்டேஷனை உடஞ்சிடும். பயந்தீங்க, சாரி, அது உங்கள் மேல் வந்து படிக்கும். பயந்தான் சாபத்தையும் பேய் பிசாசு உங்க மேல வந்து பறிக்கிறதுக்கு, உங்க மேல ஆளுகைக்கு இடம் கொடுக்கவே செய்கிறது. பயப்படக்கூடாது. என்ன செய்யணும்? சாபங்களை சொல்லும் போது, அநியாயங்களை சொல்லும் போது கர்த்தருடைய வார்த்தையை மனசு கொண்டு வரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். பிழையாம் சபிக்க வந்தவனை சபிக்க விடாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவன் சாபத்தையும் ஆசீர்வாதமாக எனக்கு மாற்றுவீர், நான் உங்களை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் என்று நீங்க டிக்ளேர் பண்றீங்கன்னா, நீங்க சாபத்தை பார்க்கல, சாபத்தின் நடுவிலையும் ஆசீர்வாதத்தை பார்க்கறீங்க, ஆசீர்வதிக்கிறவங்க பார்க்கறீங்க. நம்ம பார்வை எதுவோ, எது நம்ம தெரிந்தெடுக்கிறோமோ
அதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும். எல்லாம் சொல்றாங்க, நான் ஜீவனை தேர்ந்தெடுக்கிறேன், ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்கிறேன், நன்மையை தேர்ந்தெடுக்கிறேன், சமாதானத்தை தேர்ந்தெடுக்கிறேன், ஐஸ்வர்யத்தை தேர்ந்தெடுக்கிறேன், ஜீவனை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள்.